உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. நல்ல சத்தான ஆகாரமா கொடுங்க. நான் எழுதி கொடுத்த டானிக்க மறக்காம கொடுங்க. ஓகே டாக்டர், தேங்க் யூ. ஏண்டா இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிருக்க? உஷா நிச்சயமா அப்படி பண்ணிருக்க மாட்டா. இல்ல, எனக்கு நிச்சயமா தெரியும். இது பாருங்க பாருங்க, நடந்ததெல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சு பார்த்தா எனக்கு கிளியரா விளங்குது. பெரிய கூட்டு சதி, அதுல உஷா ஒரு முக்கியமான ஆள். கூட இருந்து குழி பறிச்சிருக்கா. இத பாருடா, தப்பு பண்ணுது அனு. நீயா இதுல ஏதாவது யூகம் பண்ணி உஷாவை அதை சம்பந்தப்படுத்தாதடா. பாவண்டா அவ. சொல்றத கேளு. நான் நிச்சயமா சொல்றேன், உறுதியா நம்புறேன். இது உஷாவோட பிளான் தான். இனிமே இதை பத்தி யாரும் பேசாதீங்க. பட்டா அம்மா நல்லா போதும். இனிமே யாரும் உஷாக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நோ, நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. உஷாவை நீ யாரும் பார்க்க கூடாது. மீறி போனீங்க, நான் இருக்க மாட்டேன். நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே போற. இன்னைக்கு இங்க என்ன விசேஷம் நடந்திருக்கு? உன் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம். இந்த நேரத்துல நம்ம வீட்டு மருமகளை, அதுவும் ஒரு கர்ப்பிணி பொண்ண எப்படா வெளியே அனுப்புவ? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காத உனக்கு? இந்த விஷயம் நம்ம சம்பந்திகளுக்கு தெரிஞ்ச, ஐயோ எவ்வளவு அசிங்கம். ஏண்டா இப்படி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போற? நான் தப்பு பண்ணலப்பா. ஏன் நான் பண்ணது தப்பு நீ அம்மா சொல்லிட்டோம், நான் ஒத்துக்கிறேன். டேய், சொல்லி தொலைடி அவனுக்கு. அவன் பண்ணது தப்பு. சாந்தி, என்னாச்சு? உஷாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பனிக்கூடத்துல நீர் குறைவா இருக்கா, உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. அபி வந்தாச்சா? இல்ல சாந்தி, எல்லாரும் மீட்டிங்ல தான் இருந்தோம். உங்க போன் வந்து நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். அங்க அபி, ராஜாமணி மேடம், விஸ்வநாதன் சார் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மீட்டிங் முடிஞ்சது அபி வந்துருவாங்க. ஐயோ என்னங்க, டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப நிலைமை சிக்கல்னு தானே அர்த்தம். நீங்க உடனே அபிக்கு போன் பண்ணுங்க. இல்ல சாந்தி, மீட்டிங் முடிய வரைக்கும் அவங்க மொபைல் ஆஃப்ல தான் இருக்கும். அது முடியட்டும், நான் இன்ஃபார்ம் பண்றேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? போங்க, என்னமோ பண்ணுங்க. ச்சே. ஏமா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரா? வந்துட்டு இருக்காரு மேடம். நீங்க உஷாவுக்கு உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. அவசரமான நிலைமை, நாங்க சர்ஜரி ஆரம்பிச்சிட்டோம். ஆனா கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது நல்லது. தயவு செஞ்சு தகவல் சொல்லி அவங்கள உடனே வர சொல்லுங்க ப்ளீஸ். சரிங்க மேடம். எங்க இப்ப ஆதியை எப்படி வர வைக்கிறது? ஒன் செகண்ட். ஹலோ ஹலோ, ஆதி, நான் தொல்காப்பியன் பேசுறேன். நீயா? நீ எதுக்கு மேம் எனக்கு ஃபோன் பண்ற? ப்ளீஸ் தயவு செய்து ஒரு நிமிஷம் நான் சொல்றத கோவப்படாம கேளுங்க. சரி சொல்லு. நான் ஆர்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுறேன், ஆழ்வார்பேட்டையில் இருக்கு. உஷாவுக்கு வர்ற வழியில ஏதோ சீரியஸ் ஆகி இங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. உடனே சர்ஜரி பண்ணி குழந்தைய எடுத்தாகணுமா, ரொம்ப கிரிட்டிக்கல். நீங்க கூட இருந்தா நல்லா இருக்கணும் டாக்டர் சொல்றாங்க. நீங்க உடனே கிளம்பி வாங்களேன் ப்ளீஸ். இது பாரு, எனக்கு எந்த உஷாவையும் தெரியாது. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ப்ளீஸ் அதே அந்த மாதிரி பேசாதீங்க. உஷா உங்க வைஃப். இந்த மாதிரி நிலைமையில நீங்க அவங்க கூட இருக்கணும்னு டாக்டர் சொல்றாங்க. ப்ளீஸ் கிளம்பி வாங்க. இது பாரு, உன் கூட வெட்டி பேச்சு பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு, சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்கு என்னால அங்க வர முடியாது. Do you understand? புரியுதா? Just keep the phone. ஆதி, என்னங்க, என்ன சொன்னாரு? மனுஷனா அவன்? வான்னு சொன்னா எனக்கு உஷான்னு யாருமே தெரியாதுன்னு சொல்றான் அவன். அட பாவி, ஏங்க இந்த ஆதி இப்படி இருக்கா? ச்சே. சரி, நம்ம உஷாவோட அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்லிடலாம். அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. ஃப்ளைட் பிடிச்சி தான் அவங்க கிளம்பி அப்ப உடனே பண்ணுங்க. ஹலோ, அபி,
வேலை நிக்கிறது நம்ம ப்ராஜெக்டை ரொம்ப பாதிக்கிற விஷயம். இது நான் சொல்லிதான் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. நீங்க எல்லாரும் ரொம்ப அனுபவம் உள்ளவங்க. நாம ஒவ்வொரு நாளும் பெரிய இழப்பை மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது பண்ணணும் அபி. இல்ல மேடம், ஒரு வாரத்துல நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். அபி, பிரச்சனை என்னன்னா நம்ம டெல்லி ப்ராஜெக்ட் கூட இதனால பாதிக்கப்படும். அது மட்டும் இல்ல, இது என்னோட தனிப்பட்ட ப்ராஜெக்ட். நான் ஓவர்சீஸ்ல கடன் வாங்கி தான் பண்றேன். நம்ம மேல நம்பிக்கை போயிட்டா நமக்கு வர ஃபண்ட்ஸ் பாதிக்கப்படும் அபி. புரியுது மேடம். ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையை முடிக்கணும் அபி. நாம உடனே வேலையை ஆரம்பிச்சாகணும். நம்ம திரும்ப போய் யூனியன் ஆஃபீஸ்ல பேசலாமா? போய் பேசணும் மேடம். ஆனா அவங்க இது வேற மாதிரி டீல் பண்றாங்க. அபி, நமக்கு வேலை நடக்கணும். இதுல ஈகோ பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே மேடம். ஏற்கனவே போய் கெஞ்சி பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. திரும்பவும் போய் கெஞ்சலாம். வேற வழியே இல்லை. போலாம். வாங்க. That's nice. எங்க போறாங்க எல்லாரும்? அன்னைக்கு நீங்க சைட்ல ஒருத்தர் அடிச்சீங்கல்ல, அதோட விளைவுகள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க யூனியன் ஆபீஸ் தான் போறாங்க. இப்ப என்ன சொல்ல போறாங்களோ? ரேகா, நீ பெரிய ஆளா இருக்கியம்மா. சொன்ன மாதிரி அந்த உஷா வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டிய. அதுதான்ப்பா என்னோட திட்டம். கரெக்டா மூவ் பண்ணேன். கச்சிதமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எப்படிமா? சோ சிம்பிள். அந்த உஷாவை ஃபாலோ பண்ணேன். கண்டிப்பா அனு மனு யாராவது உஷாவை சந்திப்பாங்க, ஏதாவது பேசுவாங்கன்னு நானே யோகிச்சேன். ஆனா ரொம்ப எதேச்சையா மனு அனு உஷா 3 பேரும் ரெஸ்டாரண்ட்ல சந்திச்சாங்க. அத நான் போட்டோ எடுத்தேன். அது போதாதா, வெற்றிகரமா உஷாவை நான் வெளியே அனுப்பிட்டேன். ஏமா, நீ அந்த போட்டோவை அப்பவே காமிச்சிருந்தா அன்னைக்கே பிரச்சனை முடிஞ்சிருக்குமே. ஏமா லேட் பண்ண? காரணம் இருக்குப்பா. என்னம்மா காரணம்? என்னோட கல்யாணம் மணவர வரைக்கும் வந்து பெரிய பெரிய விஐபிஸ் முன்னாடி நம்மள தலை குனிய வச்சு உங்ககிட்ட இந்த கல்யாணம் முக்கியமா பதவி முக்கியமான்னு செக் வச்சு நம்மள தோக்கடிச்சு அவமானப்படுத்தினாங்களே, அந்த வெறி இன்னும் எனக்கு அடங்கலப்பா. சரியான சந்தர்ப்பத்துக்காக நான் காத்துட்டு இருந்தேன். சரியான நேரம் பார்த்து அவளை வெளியேற்றிட்டேன். இனிமே அவ அந்த வீட்டுக்கு திரும்ப போகவே முடியாது. நீ ரொம்ப புத்திசாலிமா, என்ன விட புத்திசாலி. உஷாவை வெளியே அமிச்சாச்சு, ஆனா ஆதியை நம்ம பக்கம் இழுக்கணுமே. அது ரொம்ப ஈஸிப்பா. இப்போதைக்கு தன்னோட வருத்தத்தை ஷேர் பண்ணிக்க ஆதிக்கு யாரும் இல்ல. உஷா மேல ஆதி முழு வெறுப்புல இருக்காரு. இத நம்ம சரியா பயன்படுத்திக்கணும்பா. பாத்துக்கிட்டே இருங்க, ஆதி நம்மளோட பிடிக்குள்ள முழுசா வந்துருவாரு. நீ சொன்னபடி செய்வமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாங்க ஆதி, வாங்க. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, ஏன் முகம் இவ்வளவு சோகமா இருக்கு? எனி ப்ராப்ளம்? உஷாக்கு ஆபரேஷன் பண்ணணுமா? நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து கூட இருக்கணுமா? அப்படியா? யார் சொன்னது? அந்த தொல்காப்பியன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணா. ஓஹோ, அதுக்குள்ள அந்த பையன் கரெக்டா அங்க போயிட்டானா? எல்லா துரோகிகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆதி, டோன்ட் வரி. நீங்க வேதனைப்படாதீங்க. யாரு ஒண்ணு சேர்ந்தா நமக்கு என்ன? உங்க கூட நாங்க இருக்கோம் ஆதி. உங்க வேதனையை ஷேர் பண்ணிக்க, கஷ்டத்துல தோள் கொடுக்க நாங்க இருக்கோம். ஆமா ஆதி, நாங்க இருக்கோம். ஆனா இனிமே தான் நீங்க கவனமா இருக்கணும். கவலைப்பட்டு அப்செட் ஆகிறதுல பிரயோஜனமே இல்ல. அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ண பாருங்க. அப்பா, அவரை டென்ஷன் படுத்தாதீங்க. ஆதி, உஷாவுக்கு ஆபரேஷன் பண்ணணுங்கிறது வீட்டுக்கு தெரியுமா? இன்னும் தெரியாது ரேகா. எனக்கு அங்க போறதுக்கே எரிச்சலா இருக்கு. புரியுது மாப்ள, புரியுது. இப்ப நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ரெஸ்ட். போய் ரெஸ்ட் எடுங்க.
மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா ஆதி, நீங்க போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. என்ன சார் இது? நாங்க இவ்ளோ நேரமா பேசிட்டு இருக்கோம், ஆனா நீங்க எந்த முடிவுக்கும் வரலனா எப்படி சார்? அதுக்கு நான் என்னங்க பண்றது? இப்படி சொன்னா எப்படி சார்? பிரச்சனையை பேசி தீர்க்கணும் தானே நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். ஏதாவது ஒரு முடிவுக்கு நாம வரணும் இல்லையா? ஆமா ஆமா, அப்பதானே உங்களுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகும். அதுக்காகத்தானே நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க. சார் இது அவசரம் இல்ல. பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சா எல்லாருக்கும் நல்லதுங்கிற ஆதங்கம் புரியுதா? எங்களுக்கு எல்லாம் புரியுது. உங்களுக்கு தான் என் மனவேதனை புரியல. நான் வேலை பார்க்குற இடத்துல அத்தனை பேர் முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சாரு. அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இது பாருங்க, உங்களை அடிச்சதை யாரும் சரின்னு சொல்லல. இல்லையே, நீங்க எல்லாரும் பேசுறதை வச்சு பார்த்தா அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லப்பா, நாங்க எப்பவும் நியாயமா தான் நடந்துக்குவோம். அப்போ நான் நியாயமா நடக்கலையா? அந்த ஆள் என்ன அடிச்சு மட்டும் நியாயம் சொல்றீங்களா? ஒரு அப்பாவிய காரணம் இல்லாம அடிச்சிருக்கீங்களே, எந்த வகையிலங்க அது நியாயம்? இவர் ஒன்றும் அப்பாவி இல்ல. இவர் பண்ண தப்ப மறைச்சிட்டு பேசாதீங்க. ஏயா, என்னை அடிச்சதும் இல்லாம என்னை குற்றவாளியாக்க பாக்குறீங்களா? எல்லாரும் திட்டம் போட்டு பேசி இங்க வந்திருக்கீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? நாங்க எவ்வளவு மரியாதையா பேசுறோம். விட்டா பேசிக்கிட்டே போறீங்க. என்னங்க பேசுனாங்க? யோ, நீ தான் ரொம்ப பேசிட்டு இருக்க. மரியாதையா பேச இத கத்துக்க. பாருங்க, இப்ப எதுக்காக அவரை நீங்க மிரட்டுறீங்க? இப்ப யார் அவரை மிரட்டினாங்க? மிரட்டாம என்ன பண்ணீங்க? ஏய், நீ அதிகமா பேசுற. உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. என்னையா பண்ணுவ? ஏய், பேசாதடா. கிருஷ்ணன் சார் ப்ளீஸ் please. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இது பாருங்க, கோவத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். உங்களை அடிச்சது பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்ச தப்புனால சைட்ல வேலை நிக்க வேண்டாம். என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இது பாருங்க, மன்னிப்பு கேட்கறத தவிர நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் உங்க பேச்சு கட்டுப்படுறேன். சொல்லுங்க. என்னையா வேலு, அவரே வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வேணாம். நீ போ. என்னையா யோசிக்கிற? போ. அம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. நீங்க போங்கம்மா. நீங்க போய் தாராளமா வேலைய ஆரம்பிங்கம்மா. வணக்கம். வாங்க. தேங்க்ஸ். வாங்க வர்றீங்க. சரி சார், நாங்க வரோம். நல்லது. வாங்க மேடம். என்னையா பேசுனதெல்லாம் சரிதானே? கிருஷ்ணன், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுது? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் சார். சரி விடுங்க. அபி, மேடம், நம்மளோட தர்ம சங்கடத்தையும் பிரச்சனையையும் மிஸ்டர் பாஸ்கர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. துளி கூட ஈகோ இல்லாம ரொம்ப இறங்கி வந்து எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாரு. ரியலி இஸ் கிரேட் அபி. இஸ் a gentleman. சொல்லுங்க. அபி, நான் ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். உஷாவுக்கு திடீர்னு கிரிட்டிக்கல் ஆகி இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு. எப்போ? 2 hours ஆச்சு அபி. எக்ஸ்கியூஸ் மீ, உஷான பேஷண்ட் எங்க இருக்காங்க? நேரா போங்க மேடம். தேங்க் யூ. வாங்க அபி. என்ன உஷாக்கு என்னாச்சு? அது சாந்தி குழந்தைய கூட்டிட்டு டாக்டரை பார்க்க இங்க வந்திருக்காங்க. வந்த இடத்துல பார்த்தா உஷாவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். சாந்தி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, நான் இங்க வந்துட்டேன். நீங்க மீட்டிங்ல நீங்கல்ல? இப்போ உஷா எப்படி இருக்கா? டாக்டர் கிட்ட கேட்டேன். பனிக்கூடத்துல நீர் குறைவா இருக்கா, சோ கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆபரேஷனா? ஆதிக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? ஆதி எங்க? ஆதிக்கு நான் ஃபோன் பண்ணேன், ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா அபி, உஷாவை ரொம்ப கிரிட்டிக்கலா இங்க அட்மிட் பண்ணிருக்குன்னு நான் சொன்னேன். அப்படி உஷான்னு எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லி பட்னு போனை வச்சுட்டாரு. போனை வச்சுட்டாரா? என்னது அநியாயமா இருக்கு. சரி, உஷாவோட அப்பா அம்மாக்கு தகவல் சொன்னீங்களா? அது அப்பவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்.
அவங்களும் பெங்களூர்லேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க வர நேரம் தான். சரி. ஆதிக்கு உஷா மேல அப்படி என்னதான் கோவம்? எனக்கு புரியல. இந்த அளவுக்கு ஒருத்தர் மனைவியை வெறுக்க முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா அழப்ப தைரியமா இரு. அபி அங்கிள், என்னாச்சுமா உஷாவுக்கு? அட்மிட் பண்ணிருக்காங்க. பிரச்சனை ஒண்ணும் இல்ல, பயப்பட வேண்டாம். உஷா இப்ப எப்படி இருக்கா? டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கம்மா. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. கடவுளே, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கவலைப்படாதமா, எதுவும் ஆகாது. உஷா யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா இரு. அப்படி இல்லைங்க, தலைப்பிரசவங்கிறது ஒரு பொண்ணுக்கு புனர்ஜென்ம மாதிரி. என் பொண்ணு குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து பொழிச்சு வரணுமேன்னு எனக்கு கவலையா இருக்கு. அதெல்லாம் நல்லபடியா வருவாமா, கவலைப்படாத. என்னாச்சு உஷாவுக்கு திடீர்னு இப்படி? அம்மா நீ எப்பமா இங்க வந்த? நான் இப்பதான் வந்தேன். சாந்தி குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு டாக்டர் பார்க்க வந்திருக்காங்க. வந்த இடத்துல தற்செயலா உஷாவை பார்த்து சாந்தி தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல உஷாவை அட்மிட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஆனா கவலைப்பட வேண்டாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆமா பி, மாப்பிள்ளை வீட்டுல யாரையும் காணுமே. அவங்களுக்கு தகவல் தெரியாதா? வெளியூர்ல இருந்து நாமளே வந்துட்டோம். அவங்க வீட்ல இருந்து ஏன் யாருமே வரல? அபி டாக்டர். டாக்டர், என்னாச்சு? வெரி ஹாப்பி நியூஸ். உஷாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நாங்க உள்ள போய் பார்க்கலாமா? இல்ல, இப்ப பேபிய இன்குபேட்டர்ல வச்சிருக்கோம். உஷாவையாவது பார்க்கலாமா? நோ, அவங்க இப்ப மயக்கமா இருக்காங்க. இன்னும் கண்ணு திறக்க 1 மணி நேரம் ஆகும். அப்புறம் பார்க்கலாமே. சரி டாக்டர். ஓகே, தேங்க்யூ. பையன் பிறந்திருக்கு. ஏங்க மாப்பிள்ளை இன்னும் வரல? என்னாச்சு அபி, என்ன விஷயம்? உஷாக்கும் ஆதிக்கும் ஏதோ பிரச்சனையா? பிரச்சனையா? மனஸ்தாபம் வர்றது சகஜம் தானேம்மா. ஆனா குழந்தை பிறந்திருக்கு, அதை பார்க்க கூட வராத அளவுக்கு அப்படி என்ன பெரிய பிரச்சனை? ஹலோ ஹலோ மாப்ள, நான் தான் பேசுறேன். இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் பேசுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? என்ன மாப்ள, ஏன் நீங்க இங்க வரல? இது பாருங்க, நான் அவ விஷயத்துல இனிமே தலையிட மாட்டேன். அவ யாரோ நான் யாரோன்னு ஆயிடுச்சு, புரியுதா? என்ன மாப்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? போதும், நிறுத்துங்க. இந்த மாப்பிள்ள கூப்பிடுறது நிறுத்துங்க. மாப்ள, உங்களுக்கு பையன் பிறந்திருக்கா மாப்ள? இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இந்த நேரத்துல நீங்க அவ கூட இருக்க வேண்டாமா? இப்படி சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுறது நல்லவா இருக்கு? நான் அப்படிதான் பேசுவேன். உங்க மக பண்ண காரியத்துக்கு நான் வேற எந்த மாதிரியும் பேச முடியாது. இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. போன வைங்க. Bloody hell.